ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் மீனா உள்ளே வந்தோன்னு ரொம்ப பேசுகிறாங்க. அதுவும் ரோகிணி ரொம்ப ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி உங்கள் புருஷனை ஒழுங்காக வளர்க்க தரல, இப்போ நாங்கள் வந்து கேட்போம் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஐயோ, நான் வளர்க்கறதா இது என்னையா கொடுமையாக இருக்குது, வளர்த்து விட்ட மாமியார் இங்கே தானே இருக்காங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, விஜயா இருந்துட்டு நீ வெளியில் போ, உன்னை குடிகாரம் பொண்டாட்டின்னு பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே கவுண்டர் கொடுத்தாங்க மீனா. என்னாச்சுன்னு பார்க்குறீங்களா, நீங்கள் இப்போ வெளியில் போங்க, உங்களை குடிகாரம் அம்மான்னு சொல்லுவாங்க, நீங்கள் தானே பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இத்தனை வருஷமாக இருந்த உங்களாலே திருத்த முடியல, வந்த உடனே எப்படி வந்து ஒரு வருஷத்தில் என்னால் திருத்த முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது நடந்தாலும் நீங்கள் என்ன தான் குத்தி குத்தி காமிப்பீங்களா, திட்டுவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வழக்கம் போல் இவளுக்கே சப்போர்ட் பண்ணாதமா, கம்முனு இருமான்னு சொல்லிட்டாங்க ஸ்ருதியை. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம முத்து வந்துட்டு என்னாச்சு, எவனோ தப்பாக வீடியோ எடுத்ததுக்கு என்ன ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபீலிங்ஸோட வீட்டுக்கு வந்தோடனே யாருமே நம்பலைங்க. இது மாதிரி மனோஜ் ரொம்ப கலாய்க்கிறான், ரொம்ப தப்பாக பேசுகிறான், எல்லார்ட்டையும் நம்புங்கன்னு சொல்லிட்டு கதறாரு. அது மட்டும் இல்லைங்க, சொந்த பொண்டாட்டி நம்பலைங்கும் போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மீனாவும் நம்பலை, அது மட்டும் இல்லை பெத்த அப்பாவும் நம்பலை, அவரும் நம்பாமல் கை வாங்கி அடிச்சிட்டாரு. ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு நம்ம முத்துக்கு இப்படி தான் பல தடவை நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது. ஒவ்வொரு தடவையும் பழிச்செல்வுக்கு ஆளாகுவேன்னு சொல்லிட்டு மொத்த பழியையும் தூக்கி இவர் மேலேயே போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரோகிணிலாம் பேசுகிற நிலமையில இருக்கே, ரோகிணியும் நம்ம மனோஜெல்லாம் பேசுகிற நிலமையில இருக்காங்க. உலக மகா ஃப்ராடு இது ரெண்டும் பேசுகிற நிலமையில நான் ஆளாயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மீனா வந்து கிச்சனில் போய் கிச்சனில் பின்னாடியே போய் நின்று நான் குடிக்கல மீனா, நம்பு மீனான்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணீங்க, சும்மா போய் திறந்து கொடுத்துட்டு வந்தீங்களா, பார்த்துட்டு வந்தீங்களான்னு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ சொல்லியும் இவங்க நம்பவே இல்லைங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பாவம் நம்ம முத்து காரை வேற இறந்துட்டு தனியாக நின்றுட்டு இருக்காரு. சொந்தக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சும்மா வெறுப்பேற்றுறாங்க, உன் பையன் சொல்லிட்டு. இதுக்கு மட்டும் ஃபோன் பண்ணுங்கள், மித்த விஷயத்துக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.